சார் இப்போ ஷேர் ஹோல்டர் வெர்சஸ் டைரக்டர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான சட்ட வித்தியாசம் என்ன? சில இடங்கள்ல நான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர், எனக்கு தான் அதிகமான ரைட்ஸ் இருக்குது, நான் அதிகமான ஷேர்ஸை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். சில இடங்கள்ல இல்ல நான் தான் இந்த கம்பெனியோட டைரக்டர், என்ன அந்த ஆபரேஷன்ஸ் ஃபுல்லா நான் தான் பார்ப்பேன், எனக்கு தான் அதிகமான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றவங்களையும் பார்க்குறோம். உண்மையாலுமே யாருக்கு அதிகமான பவர் இருக்குது, எது சேஃபானது? பொதுவாக ஷேர் ஹோல்டருக்கும் டைரக்டருக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பிரைவேட் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ன்றவங்க அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், ப்ராஃபிட் வரும்போது அதுக்குண்டான ஷேர்ஸ் எல்லாம் கிடைக்கும். டைரக்டர்வங்க அப்படி கிடையாது. டைரக்டருக்கு சம்பளம் கிடைக்கும், நிர்வாக பொறுப்புகள் இருக்கும், அவங்க நிர்வாக அதிகாரம் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண முடியும், எம்ப்ளாயி நீங்க யாரையும் ரெக்ரூட் பண்ண முடியும், ஒரு பொருட்களை வாங்க முடியும், சொத்துக்களை வாங்க முடியும். ஷேர் ஹோல்டரால வாங்க முடியாது. ஸோ இதுக்கும் அதுக்கு யாரு பவர் அப்படின்னு இவங்க ரோல் தனி, அவங்க ரோல் தனி. நீங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஷேர் ஹோல்டர் தலையிடவே முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம் செய்யலாம்னா, ஷேர் ஹோல்டர்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஓகே ஒரு கூட்டம் மாதிரி போட்டு இந்த டைரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் டைரக்டரை நீக்க முடியும். அதே மாதிரி பணமே இல்லாம இல்ல ஷேரே இல்லாம கூட ஒரு டைரக்டரா அங்க இருக்க முடியும். சோ இதுதான் வித்தியாசமே தவிர வேற ஸ்பெஷலா இது இந்த ரோல் அந்த ரோல் நான் பெரியால் நீ பெரியால்லாம் கிடையாது. சார் ஒரு ஷேர் ஹோல்டர் டைரக்டர் ஆக முடியுமா? கண்டிப்பா ஷேர் ஹோல்டர் டைரக்டர் ஆகலாம். ஓகே கண்டிப்பா டைரக்டர் ஆகலாம். டைரக்டருக்கு தனி ரோல் அதுல கூட சேர்ந்து வரும். இதுல பவர் யாருக்கு அதிகம் சார்? ஷேர் ஹோல்டருக்கு அதிகமா இல்ல டைரக்டருக்கு அதிகமா இருக்குமா சார்? கண்டிப்பா உங்களுக்கு டைரக்டருக்கு தான் அது வேலை செய்யக்கூடிய பவர் எல்லாம் கிடைக்குமே தவிர ஷேர் ஹோல்டருக்கு முழுசா பவர் வராது. லயபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு இருக்கும் சார்? அப்ப லயபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நஷ்டமாயிருச்சுன்னா டிவிடெண்ட் கம்மியாயிரும். யாருக்கு? ஷேர் ஹோல்டருக்கு. ஓகே அதுக்குண்டான ப்ராஃபிட் ஷேரிங் எல்லாம் கம்மியாயிரும். ஆனால் பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா, டைரக்டர் தப்பு பண்ணாங்கன்னா டைரக்டர் ஃப்ராட் என்ற முத்திரை வரும். அவரை டைரக்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு, அவர் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் ஜெயிலுக்கே போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஆபத்து அவருக்கு அதிகம். இப்ப ஷேர் ஹோல்டர் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா. இப்ப நீங்க ஒரு 5% ஷேர் ஒருத்தவருக்கு இருக்கு, அவர் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. அவர் கிட்டத்தட்ட அவர் ஷேர் ஹோல்டரா மட்டும் தான் இருக்க முடியும். மெஜாரிட்டியா யார் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்க சொல்றது தான் ஒரு கம்பெனிஸ்ல நடக்குமே தவிர வெறும் மைனாரிட்டி ஷேர் வச்சிருக்கவங்க சொல்ற பேச்சு நடக்காது. சார் ஃபவுண்டர் டிஸ்பியூட்லாம் எப்படி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? ஃபவுண்டர் டிஸ்பியூட் எங்க இருந்து வரும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட நிறுவனர் நிறுவனத்தோட சரி, அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க, டைரக்டர்ஸ் வருவாங்க, படிப்படியா கம்பெனி வளர்ந்துகிட்டே போகும். ஓகே ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் ஃபவுண்டர் என்ன ஃபார்முலா வச்சிருந்தாரோ அது இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல தான் ஒரு டிஸ்பியூட் வரும். நான் சொன்னதை செய் அப்படின்னு ஒரு ஃபவுண்டர், ஆனா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியே தள்ளிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபவுண்டராக இருந்தாலும் அவருக்கு முழு அதிகாரம் வராது. அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு அதிகமா இருக்காங்களோ அவங்க சொல்றதா அங்க நடக்கும். அவங்க சொல்றவங்க தான் டைரக்டர் ஆவாங்க, அந்த டைரக்டர் சொல்றதா நடக்கும். சார் மொத்தமா ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவங்க ஒரு ஓனர், டைரக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு மேனேஜர் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? 100% எப்போதுமே ஷேர் ஹோல்டர்ன்றவங்க தான் ஓனர், டைரக்டர்ன்றவங்க மேனேஜர். ஆனா இந்த இடத்துல அந்த டைரக்டருக்கு தான் எல்லா வித அதிகாரமும் இருக்கும். அந்த இடத்துல எடுத்தவொடனே ஷேர் ஹோல்டர் நான் 5% வச்சிருக்கேன், எனக்கு இது செய் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த டைரக்டருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குற மரியாதையும் பவரும் தான் அது. சார் இப்போ மேனேஜர் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு சார், ஆனா ஒரு பிசினஸ் கொலாப்ஸ் ஆகுது. கொலாப்ஸ் ஆகும்போது வர்ற லாஸை மேனேஜர் ரிசீவ் பண்ணுவாரா இல்ல ஷேர் ஹோல்டர் ரிசீவ் பண்ணுவாரா? ஷேர் ஹோல்டருக்கு தான் டிவிடெண்ட் கம்மியாகும். ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கம்மியாகும். இவருக்கு சம்பளம் தானே கொடுக்க போறீங்க. டைரக்டர் கொடுக்குற சம்பளம் குறையவே குறையாது. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் இப்ப வேலை செய்யறவங்களுக்கு என்ன நீங்க எப்படி நஷ்டத்தை ஏற்படுத்துவீங்க? அதனால இது கண்டிப்பா நஷ்டம் ஷேர் ஹோல்டர் தான். இந்த கார்ப்பரேட் வேர்ல்டுல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி இதெல்லாம் ரன் பண்றது நல்ல விஷயமா இருக்குமா அப்படின்னு பாக்குறீங்களா சார்? கண்டிப்பா ஒரு சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பேசுனதெல்லாம் மேலோட்டமா பேசுறது தான். ஓகே இன்டெப்தா போனா பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு, புதஞ்சு கிடக்கும். ஓகே அதெல்லாம் நம்ம பேசினா எப்படி 4-5 மணி நேரம் ஆகும், அதுலயே கவர் பண்ண முடியுமான்றது தெரியாது. மேலோட்டமா பேசிக்ஸ் சொல்ல முடியுமே தவிர, அதனால இத மாதிரி வேணும்னா நீங்க கண்டிப்பா யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் கன்சல்டன்ட் வச்சு இது பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட பிசினஸ் வெற்றி அடையும். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.